பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? தொடர்ச்சியா இந்த மாதம் முழுவதும் பரிபூரணத்தை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டுல தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம், எப்படி பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் முதல் வரியை நான் வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். இது ஒரு வகையான ஒரு பரிபூரணம். தாழ்ச்சி அடையான் அப்படிங்கிறது என்ன தெரியுமா அர்த்தங்க? நமக்கு எடுக்க குறையவே குறையாது, நம்ம கொடுக்க குறையாது. யாருக்கு கொடுக்கணும் அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 2 காரியம் இருக்கு கொடுக்கறதுல. முதல் காரியம், ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, தரித்திரருக்கு கொடு. தரித்திரர் யார்? நம்ம ஒரு காரியத்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பொருளோ இல்ல ஒரு பணமோ அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, திருப்பி அவங்களால நம்ம கொடுக்கவே முடியாது. அவங்கதான் வேதம் சொல்லுகிற தரித்திரர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் தேவ சமூகத்துல ஜெபத்தோடு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வெகுவாய் ஆசீர்வதிப்பார். நாம் தாழ்ச்சி அடைவதே கிடையாது, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். 2வது, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நபர்களுக்கு நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சின்சியரா, கர்த்தர் யாருக்கு உங்களை உதவி செய்ய சொல்றாரோ அவங்களுக்கு நீங்க சீக்கிரமா தட்டாம செய்யணும். அதுவும் ஒரு வகையான ஒரு ஆசீர்வாதம் தான். அதை தாமதம் இல்லாம நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனா கர்த்தர் சொல்லாத நபர்களுக்கு நீங்க உதவி செய்யறேன், நான் உதவி செய்யறேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது அவங்கள நீங்க கெடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நீங்க சோம்பேறியாய் மாற்றுகிற ஒரு அனுபவத்தை தருகிறது. நிறைய கிறிஸ்தவங்க தவற நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்துல ஜெபிக்காம, ஆண்டவர் சொல்லாம, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்கு நீ உதவி செய், இந்த மனுஷனுக்கு நீ இந்த காரியங்களை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லாம நிறைய பேர் தவறு என்ன நடக்குது? அவங்க வாழ்க்கையில ஒரு குறை உண்டாகுது. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்காமயே ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா கர்த்தர் என் கையை முடக்கிடுவார், என்னுடைய வாழ்க்கையை முடக்கிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ எதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன கேட்காம கொடுக்குற? இதுல என்ன நடக்குது அப்படி தெரியுங்களா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அவங்கள சோம்பேறியா ஃபர்ஸ்ட் மாத்துறேன். 2வது, அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தருக்கும் அவங்களுக்கும் நடுவுல நான் நிக்கிறேன். அப்ப என்னையதான் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், என்னையதான் பார்ப்பாங்க. பிரதரை போய் பார்த்தா உதவி வரும், பிரதர் எனக்கு அதான் உதவி செய்வாரு. இந்த குணம் நிறைய பேருக்குள்ள வந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இதை நீங்க கற்றுக்கொள்ளணும். பிரியமான ஜனமே, தயவு செய்து கொடு அப்படின்னா தரித்திரருக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை பரிபூரணத்தில் நடத்துவார். 2வது, கர்த்தர் சொல்லுகிற நபர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா தான் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். பெறுகிற அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க தாழ்ச்சி அடைந்து போக மாட்டீங்க, கொடுப்பதில பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. தயவு செய்து இந்த வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க ஆண்டவரே தரித்திரருக்கு கொடுக்கும் போது நாங்க தாழ்ச்சி அடைய மாட்டோம்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். 2வது, நீர் சொல்லுகிற நபர்களுக்கு நாங்க உதவி செய்யும் போது நாங்க தாழ்ச்சி அடைந்து போவதில்லப்பா. தகப்பனே, உண்மை துக்கப்படுத்துற மாதிரி எந்த காரியம் செய்யக்கூடாது. எங்க வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.